முதல்வராகும் கனவில் இருந்த தன்னை சிவசேனாவோடு சேர்ந்து காலி செய்த தேசியவாத காங்கிரஸை காத்திருந்து பழி தீர்த்தவர். ஆட்சியா கட்சியா என்ற நிலை வந்தபோது கட்சிக்காக பதவியையே பங்கு போட்டவர். சிறப்பான வியூகம் அமைக்கும் வித்தைக்காரர் என்று எதிர்க்கட்சி தலைவர்களே பாராட்டும் சூத்திரதாரி. பறிபோன பதவியை காத்திருந்து தட்டி தூக்கி இருக்கும் அரசியல் சாணக்கியன் அவர்தான். மகாராஷ்டிராவில் பாஜகவிற்கு வரலாறு காணாத வெற்றியை வாங்கி தந்திருக்கும் தேவேந்திர பட்னாவிஸ். நாக்பூரில் 1970 ஜூலை 22 கங்காதர் சரிதா தம்பதியினருக்கு பிறந்தவர் தேவேந்திர பட்னாவிஸ். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் பெயரில் இயங்கி வந்த இந்திரா கான்வென்ட் என்ற பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார். ஜனசங்கத்தின் உறுப்பினராக இருந்த தந்தை கங்காதரன் தான் பங்கேற்கும் அனைத்து அரசியல் கூட்டங்களுக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் மகனை அழைத்து சென்றார். இதனால் தந்தை மீது எப்போதும் பட்னாவிஸுக்கு தனி பாசம்தான். ஜனசங்கம் சார்பாக அரசுக்கு எதிரான பல போராட்டங்களில் ஈடுபட்டதற்காக கங்காதரன் கைது செய்யப்பட்டார். இதனால் கோபமடைந்த பட்னாவிஸ் தந்தையின் கைதுக்கு காரணமான பிரதமரின் பெயரில் இருக்கும் பள்ளியில் படிக்க மாட்டேன் என்று பள்ளியை விட்டு வெளியேறி வேறு பள்ளியில் சேர்ந்தார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நாக்பூர் சட்டக்கல்லூரியில் இணைந்து சட்டம் படித்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் தந்தையின் அரசியலை பின்பற்றி பாஜகவில் இணைந்தார். 1990களின் தொடக்கத்தில் பாஜகவின் மாணவர் அணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மாணவர் அணி தலைவராக பட்னாவிஸின் செயல்பாடுகள் பாஜக வட்டத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. 1992 ராம்நகர் வார்டில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலமாக தன்னுடைய ஆளுமையை பாஜக தலைமைக்கு உணர்த்தினார் பட்னாவிஸ். 1997 நாக்பூர் மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் இந்தியாவிலேயே 2வது இளம் மேயர் என்ற புகழை அடைந்தார் பட்னாவிஸ். ஒரு அரசியல்வாதிக்கு பொதுமக்களிடம் இருக்கும் செல்வாக்கு வாக்கு வங்கியில் பிரதிபலிக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவர் பட்னாவிஸ். மக்கள் மத்தியில் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் கவனமாக இருந்தார். இதனால் மக்களிடையே பட்னாவிஸுக்கு ஆதரவு பெருகியது. இதைத் தொடர்ந்து 1999 நடந்த மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் நாக்பூர் தொகுதியில் பட்னாவிஸை களமிறக்கலாம் என்று முடிவெடுத்தது பாஜக. தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார். தொகுதியில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி மக்களை கவர்ந்தார். எம்எல்ஏவாக தொகுதியில் வலம் வருவது மட்டுமே போதாது, கட்சியிலும் பதவியிலும் உச்சம் தொட வேண்டும் என்ற ஆவல் பட்னாவிஸை பற்றிக் கொண்டது. கட்சியின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, எம்எல்ஏ என்ற பெருமை இல்லாமல் அடிமட்ட தொண்டர்களோடு இணைந்து கட்சி பணிகளை கவனிப்பது என்று கடுமையாக உழைத்தார். பட்னாவிஸின் கணக்கு தப்பவில்லை. அப்போதைய மகாராஷ்டிர பாஜக தலைவர் சந்திரகாந்த் பட்டீலிடமிருந்து அழைப்பு வந்தது. கட்சியின் தலைமை வட்டத்தில் நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொண்டார். அடுத்தடுத்து நடந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் நாக்பூர் தொகுதியில் மக்கள் பேராதரவோடு வெற்றி பெற்றார். பட்னாவிஸுக்கு பதவி புதிது அல்ல என்றாலும் முதல்வர் கிரீடம் சூட வேண்டும் என்ற ஆசை தீ யாரைத்தான் விட்டு வைக்கும். அதற்கான செயல்பாடுகளில் இறங்கினார். கட்சியில் தன் நிலையை உயர்த்திக் கொள்ள முனைப்போடு செயல்பட்டார். கட்சி தலைமையில் இருப்பவர்கள் பட்னாவிஸ் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லும் நிலைக்கு உயர்ந்தார். இதனால் 2013 பாஜகவின் மகாராஷ்டிர மாநில தலைமை பொறுப்பு பட்னாவிஸின் கைகளுக்குள் வந்தது. 2014 நடக்க இருந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தலாம் என்ற விவாதம் கட்சிக்குள் எழுந்தது. தலைமை பொறுப்பில் இருந்ததால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் பட்னாவிஸ். ஏற்கனவே மக்களின் ஆதரவு ஏகபோகமாக இருந்ததால் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆனார் பட்னாவிஸ். நீண்ட நாள் இலக்கை அடைந்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் மதிமயங்காமல் தன் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் கவனமாக இருந்தார். 5 ஆண்டுகால ஆட்சியில் காவல்துறையின் தகவல்களை டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பது, உற்றார் உறவினர் இல்லாத குழந்தைகளுக்கு அரசு பணிகளில் 1% இடஒதுக்கீடு, இந்தியாவின் முக்கிய வணிக மையமாக இருக்கும் மும்பையை சர்வதேச வணிக மையமாக்கி மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவது மற்றும் நிலத்தடி நீரை அதிகப்படுத்த ஜல்யுக்தா என்ற திட்டம் போன்ற பல நல்ல திட்டங்களை அறிவித்தார். இதனால் மாநிலம் முழுவதும் பட்னாவிஸுக்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகரித்தது. என்னதான் மக்களின் ஆதரவு இருந்தாலும் மகாராஷ்டிர மண்ணின் கட்சியான சிவசேனாவின் ஆதரவு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த பட்னாவிஸ் 2019 நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவசேனாவுடன் இணைந்து போட்டியிட்டார். தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி பெரும் வெற்றியை ஈட்டியது. ஆனால் கூட்டணிக்கு இடையில் யார் முதல்வர் நாற்காலியில் அமர்வது என்ற வாக்குவாதம் எழுந்தது. இதனால் கூட்டணியை உடைத்தார் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே. தங்களுக்கு எதிராக போட்டியிட்ட தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி
கூட்டணியை உருவாக்கினார் உத்தவ் தாக்கரே. அவையில் பெரும்பான்மையை நிரூபித்து முதல்வராக பதவியில் அமர்ந்தார் உத்தவ் தாக்கரே. நான் மீண்டும் ஆட்சியில் அமர்வேன் என்று முழங்கி கொந்தளித்த ஆதரவாளர்களை அமைதியாக்கினார் பட்னாவிஸ். தன்னை முதுகில் குத்தி ஆட்சியை பறித்துக் கொண்ட உத்தவ் தாக்கரே மீது கடும் கோபத்தோடு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். உத்தவ் தாக்கரே ஆட்சி அமைத்து 2 ஆண்டுகளில் சிவசேனா கட்சிக்குள்ளேயே கலவரம் வெடித்தது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் பல சிவசேனா நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்தனர். உத்தவ் தாக்கரே அணி, ஏக்நாத் ஷிண்டே அணி என்று சிவசேனா கட்சி 2ஆக உடைந்தது. என்ன நடக்கிறது என்று உத்தவ் தாக்கரே உணர்வதற்குள் அடுத்தடுத்த குழப்பங்கள் அரங்கேறின. கட்சியும் ஆட்சியும் தனக்குதான் சொந்தம் என்ற உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்தார் உத்தவ் தாக்கரே. சிவசேனாவின் 55 எம்எல்ஏக்களில் 40 எம்எல்ஏக்கள் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் கட்சி ஷிண்டே வசமாக சென்றது. இதனால் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பதவியிலிருந்து விலகினார் உத்தவ் தாக்கரே. இந்த மொத்த நிகழ்வையும் திட்டமிட்டு அரங்கேற்றிய தந்திரக்காரர் பட்னாவிஸ் தான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். சிவசேனாவின் தலைமை பொறுப்பை ஷிண்டே கைப்பற்றியதும் பாஜகவுடன் கைகோர்த்தார். இப்போது மீண்டும் பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் ஏக்நாத் ஷிண்டேவை ஆட்சியில் அமர்த்தி துணை முதலமைச்சராக பதவியேற்றார் பட்னாவிஸ். இது அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மக்களிடம் தன்னை பெருந்தன்மைக்காரர் என்று முன்னிலைப்படுத்தி செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளும் திட்டம்தான் இது என்று விமர்சிக்கப்பட்டது. ஆனாலும் அமைதி காத்தார் பட்னாவிஸ். அந்த அமைதி சிவசேனாவை அடுத்து மகாராஷ்டிராவின் மூத்த அரசியல்வாதியாகவும் சாணக்கியனாகவும் பார்க்கப்பட்ட சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸை பதம் பார்த்தது. சரத்பவாரின் அண்ணன் மகன் அஜித் பவாரை தங்கள் பக்கம் இழுத்து போட்டு தேசியவாத காங்கிரஸையும் துண்டாடினார் பட்னாவிஸ். தன்னை நம்பி வந்த அஜித் பவாருக்காக தனக்கு அருகிலேயே ஒரு சீட்டு போட்டு துணை முதலமைச்சர் பதவியையும் பங்கு போட்டு கொடுத்தார். பட்னாவிஸை பழிவாங்கவும் கை நழுவி போன கட்சிகளை கைப்பற்றவும் உத்தவும் சரத்பவாரும் மக்களவை தேர்தலில் முழுவீச்சில் களமிறங்கினர். எதிர்பார்த்தபடியே மகாவிகாஸ் அகாடி கூட்டணி அதிகமான தொகுதிகளில் வென்றன. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வதா என ஷிண்டேவையும் அஜித் பவாரையும் மக்கள் ஓரங்கட்டினர். ஆட்சிக்காக கட்சிகளை துண்டாடிய பாஜகவும் இதில் பலத்த அடி வாங்கியது. ஆனாலும் பட்னாவிஸ் துவண்டு போகவில்லை. துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், முழு வீச்சில் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சி பணிகளை தொடங்குகிறேன் என்று களத்தில் இறங்க தயாரானார் பட்னாவிஸ். ஆனால் கட்சி தலைமையின் தலையிட்டால் துணை முதல்வர் பதவியில் தொடர்ந்தார். சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று சோர்ந்து போயிருந்த கூட்டணி தலைவர்களுக்கும் எனர்ஜி கொடுத்தார். எதிரணியான மகாவிகாஸ் அகாடி கூட்டணி மதச்சார்பின்மையே தங்கள் கூட்டணியின் பிரதான கொள்கை என பிரச்சாரங்கள் செய்ய சற்றும் தயக்கமின்றி முஸ்லிம்கள் ஓட் ஜிகாத் செய்கின்றனர் என்று பேசி சர்ச்சையை கிளப்பினார். மக்களவை தேர்தலில் கட்சியை கைவிட்ட RSS உடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியது, அவர்கள் கையில் தேர்தலுக்கான பொறுப்புகளை ஒப்படைத்தது, கூட்டணியை வழிநடத்தி பிரச்சாரங்கள் செய்தது என்று வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை கூட தவறவிட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் பட்னாவிஸ். இது எல்லாம் சேர்ந்து வாக்குகளாக உருமாறி பாஜக கூட்டணிக்கு மிக பெரும் வெற்றியை தேடி தந்திருக்கிறது. ஆட்சியின் மீதிருந்த அதிருப்தியையும் கடந்து 132 இடங்களில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்து வரலாற்றில் தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கிறார் பட்னாவிஸ். 2019, 2022 என்று இருமுறை தன்னிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்ட முதல்வர் நாற்காலியை இம்முறை தன்னை தேடி வர வைத்திருக்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ்.